ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். உபாகம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். கர்த்தருடைய காலையிலே உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்களும் புகழ்ச்சியாய் இருப்பீர்கள். நீங்கள் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது வீணாய் போகிறதில்லை. கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை அவர் சிறந்திருக்கும்படி செய்வார். கிறிஸ்தவன் அவன் புகழப்படுவான். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள், அதாவது பெந்தேகோஸ்தேக்காரன் அவன் நிச்சயமாய் புகழப்படுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம், The Book of Genesis, chapter 49, verse 8. 8 9 வரையிலும் உள்ள வசனங்களை சத்தமாய் வாசியுங்கள். யூதாவே, சகோதரரால் புகழப்படுகிறவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனை சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. யூதாவை பற்றி இங்கே ஆவியானவர் அவருடைய தகப்பனார் யாக்கோவின் மூலமாக தீர்க்க தரிசனமாக, யூதா என்றால் யூதா கோத்திரத்திற்கு தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, மெசியானிக் ப்ராஃபஸி என்று சொல்லலாம். யாக்கோபு பேசினதான அந்த வார்த்தைகள் எல்லாமே அவன் பிள்ளைகளை பார்த்து சொன்னாலும், பிள்ளைகளுக்கு அல்ல தன்னுடைய தலைமுறை எதிர்காலத்துக்கென்று அவன் பேசினதான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். அது அவர்களுக்கு மட்டுமல்ல பொருத்தம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கும் அது பொருந்தும். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லும்போது கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள். சபையிலையும் 12 விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. சில ஆட்கள் ரூபன் போல இருக்கிறாங்க, சிலரெல்லாம் சிமியோன் போல இருக்கிறாங்க, சிலரெல்லாம் லேவி, சிலர் யூதா, சிலர் யோசேப்பு 2 கோத்திரமாக தகப்பனார் அவர் தத்தெடுத்து கொண்டார். அதே விதமாகத்தான் நாம் பிதாவினாலே தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்னடையாளமாகத்தான் அதை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எப்படி அவர்கள் எப்ராயிம் மனாசை தத்து பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, அதே போல தான் நம்ம பிதாவுக்கு எப்படி இருக்கிறோம், தத்து பிள்ளைகளாக. நம்ம எல்லாம் பேர பிள்ளைங்க கிடையாது. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் தத்தெடுத்திருக்கிறார். சத்தமாக கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆகினாலே கிறிஸ்தவர்களுக்கென்று கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு விதமான தன்மையில் இருக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அவர்களுக்கு வர வேண்டிய மாற்றங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சத்தியம்தான் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவை பற்றி பார்க்கும் பொழுது, சகோதரனால் புகழப்படுபவன் நீயே, நீ புகழப்படுவாய். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த பகுதி ரொம்ப உட்கார்ந்து யோசித்த போது, தியானித்த போது பல விஷயங்கள் எனக்கு அது புரியவில்லை. ஆவியானவர் நேற்றைக்கு இரவில் தான் அதை வெளிப்படுத்தினார். சில காரியங்கள், சில உண்மைகளை, அவைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து யூதாவை பற்றி இது மட்டுமல்ல, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த வேத பகுதியில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யூதாவே என்று சொல்லும் பொழுது, நீங்கள் ஆதியாகமத்தில் 29ஆம் அதிகாரத்தில் படிக்கிற சமயத்தில் அவனுடைய பெயர் போடப்பட்டது. யூதாவுடைய பெயர் போடப்பட்ட போது ஆதி 29ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம், The Book of Genesis, chapter 29, verse 35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன்
என்று சொல்லி, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அவளுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அவளுடைய பெயர் தான் யூதா. யூதா என்று பெயர் போடப்பட்டாள். ஆனால் அவன் துதித்தானா என்று எனக்கு தெரியாது. மற்றவங்களாம் துதிக்கவில்லை, யூதா மட்டும்தான் துதித்தான். ஆனால் அதுக்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் நாமத்துக்கு மகிமையான பல காரியங்கள் கர்த்தர் அவனை கொண்டு செய்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். யுத்தத்தில் முதலாவது போக வேண்டியது யார் என்று கேட்கும் பொழுது யூதா என்று யோசுவாவிலே சொல்லப்பட்டதை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆகவே முதலாவதாக துதி செல்ல வேண்டும், ஜெபம் செல்ல வேண்டும், ஆராதனை. அதனால தான் முதல்ல ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூடி வரும்பொழுது முதல்ல என்ன செய்கிறோம்? துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இப்போ ஆராதனை முதல்ல இருக்க வேண்டும். துதி என்பது முதல்ல இருக்கணும், ஆராதனை என்பது முதலாவது இருக்க வேண்டும். இப்போ ஆராதனை துதி என்பது முதலாவது இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது முதல்ல அந்த துதிக்கும் ஆராதனைக்கும் கலந்து கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும், நான் இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. சொன்னா பத்தாது, என்ன செய்யணும்? வர வேண்டும், வர வேண்டும். வியாழக்கிழமையில் 2 மணி நேரம் பாட்டுலாம் ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறாங்க. உட்காந்து நேரம் போகாமல் இல்லை. இவங்களுக்கெல்லாம் வேலை உண்டு, வீட்டில் வேலை உண்டு, படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அதனால் வந்து உட்கார்ந்து அவள் என்ன செய்கிறாங்க? ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆராதனைக்காக தான் இவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் 9 மணிக்கு மேலே வீட்டிலேருந்து புறப்பட்டு 10 மணிக்கு வந்து சேர்ந்து பிரசங்கத்துக்கு வரும் பொழுது புகழப்பட மாட்டீர்கள். நீ சிறந்து இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யூதா என்று பெயரிடப்பட வேண்டும். கரங்களை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தும். துதிக்கிறவன் என்கிற பெயர் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆராதிக்கிறவன் என்கிற பெயர் பெற வேண்டும். ஆண்டவர் சொல்லணும், ஆராதிக்கிறவன் இன்றைக்கு ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வந்தான் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்வார் என்றால், தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். எங்கே? பெத்தேலிலே. யாக்கோபவன் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஏணியை பார்த்தார். அந்த ஏணியிலே தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் இங்கிருந்து அவர்கள் ரிப்போர்ட்டுகளை கொண்டு போகிறது, திரும்ப கொண்டு வர்றது, தகவல்களை கொண்டு போகிறதும் கொண்டு வருகிறதுமாக இருந்தார்கள். அதாவது நாம் ஆராதிக்கிற இந்த இடத்துல தேவ தூதர்கள் உண்டு. உங்களுக்குரிய தூதர்கள் 2 பேர். காபிரியல்ல ஒருவன், மிகாவேல்ல ஒருத்தன். 2 பேர் ஆண்டவர் வச்சிருக்கார். உங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமில்லை, உங்களுக்கு இன்னும் உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய ஜபங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மற்றும் அல்ல, நீங்கள் என்ன தவறு பண்ணாலும் அதையும் கொண்டு போய் சொல்கிறதுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு வர டைமு அவன் என்ன செய்வானா, குறித்து கொண்டு போய் அவன் சொல்லுவான். குறிப்பிட்டு இந்த நபர், இவர் இந்த ஊரில் குடியிருக்கிறவர், இந்த சபையில் உள்ளவர், இந்த 9:30 மணி ஆராதனைக்கு வரும்போது 9:45 தான் வந்தார். பிரசங்கம் ஆரம்பித்த பிற்பாடு தான் இவர் வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் சொல்லுவார். அங்கே டிபார்ட்மெண்ட் பரலோகத்தில் உடனே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் இதெல்லாம் வேலை நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உடனேயாக பார்த்து எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு. உலகத்தில் ஏஐ எல்லாம் வர பாருங்கள். ஏஐ அடுப்பாங்க, பிஐ வரும், அப்புறம் சிஐ வரும், என்னென்ன வரப்போகுது. அப்படி இருக்கும்போது அங்கே பரலோகத்தில் எல்லாம் இதுக்கெல்லாம் ஏஐக்கெல்லாம் மேலே எக்ஸ்ட்ரா ஐய கர்த்தர் வச்சுருக்கார். பேசாமல் இருக்கிறீங்க, ஒரு அல்லையில சொல்லுங்களா? பயந்துட்டீங்களா? கொஞ்சம் பயந்தது மாதிரி இருக்கிறீங்களே, கொஞ்சம் பெரிய மூச்சு இழுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து என்ன செய்யுங்க, வசனத்தை கேளுங்க. நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வசனத்தில் நீங்கள் சரியாக கை கொண்டு, நான் அந்த வசனத்தின்படி வாழுகிறேன், நான் சரியாக ஆண்டவரை துதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறேன், ஒழுங்காக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறேன், அப்படி என்று உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்தால் தான் தைரியமாக இருக்க முடியும். சத்தமாக சொல்லுங்கள், ஒரு அல்லேலியா. சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இன்னொரு சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கரங்களை அசைத்த சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையினால துதிக்கிறவன் என்கிற பெயர், ஆராதிக்கிறவன் என்கிற பெயரை கர்த்தர் உங்களுக்கு போட வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். வந்து நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நின்று கொண்டு கைகளை உயர்த்தி தேவனை துதிக்க வேண்டும். ஆண்டவர்
இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, கர்த்தர் எனக்கு ஆண்டவர் இன்னொரு மகனை கொடுத்தார் என்று சொல்லி அங்கே யூதா என்று பெயர் போட்டாள். யூதா என்று பெயர் போட்டாள். துதி என்பது அடையாளமாக போட்டாள். கர்த்தரை இன்னும் துதிப்பேன். சொல்லுங்க, இன்னும் நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாவிலும் கர்த்தரை துதித்தான். தாவீது கர்த்தருடைய காலத்திலும் பசியில் பட்டினியில ஓடி போகிற வேளையில், அவன் ராஜாவா இல்லாத போது பதவி அவனுக்கு இல்லை, அவனுக்கு தங்க இடம் இல்லை, எதிரியால் துரத்தப்பட்ட கொண்டிருக்கிறதான வேளையிலே ஒரு பைத்தியக்காரனை போல அவன் ஓடுகிற நேரத்தில், உயிர் பிழைக்கிற நேரத்தில் அவன் சொல்லுவான், கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அவன் கர்த்தரை துதித்தான். அவை கஷ்ட நேரத்திலும் சொல்ல, இன்னும் நான் துதிப்பேன், இன்னும் நான் துதிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் நான் துதிப்பேன். சத்தமாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். இன்னும் துதிப்பேன்னு சொன்னால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, நான் துதிக்கிறதை நிறுத்த மாட்டேன். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கவலைகள் வந்தாலும் ஆராதிக்கிறதை என்ன செய்ய மாட்டேன், நிறுத்த மாட்டேன்னு சொல்கிற ஆட்கள்லாம் சத்தமாக அவரை மயப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் துதிக்கிறவன்கிற பெயர் பெறணும், சர்டிஃபிகேட் பெறணும். ஆண்டவர் நமக்கு நற்சான்றிதழ் கொடுக்கணும். நல்லா துதிக்கிறவன், நல்லா ஆராதிக்கிறவன், நன்றாக ஆராதிக்கிறவன்கிறதான நற்சான்றிதழை பரலோகம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை சிறந்தவர்களாய் மாற்றுவார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் அவர் சிறந்திருக்கும்படி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆனபடினால நாம் துதிப்பதில் கொஞ்சம் கூட நிறுத்தவே கூடாது. துதிக்கிறது அப்படிங்கிறது, ஆராதிக்கிறதுங்கிறத பற்றி இந்த முறை நான் இது ஒரு அந்த ஷார்ட்ஸு, அந்த இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன செய்தியில் ஒருத்தர் இது போட்டு தான் நான் வாசித்தேன். அந்த நாட்களில், அதாவது ஆராதனை நடத்தும் போது கீழே உட்காந்து ட்ரம் அடித்து டேமர்னை வச்சு பாடுகிற அந்த ஒரு குரூப்பான ஆட்களை பற்றி போட்டிருந்தாங்க, பார்த்தேன். அந்த கையடியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் ஆராதிக்கிறத அதை பார்த்தேன் நான். வேண்டாம், நான் குரூப்பில் போடுறேன், அது தனியாக என்னுடைய மெயிலில் போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறேன். அதை பார்க்கணும். இந்த ஸ்ப்ரிங் மாதிரி ஜம்ப் பண்ணுறாங்க, கண்ணை திறக்காமல் கையை அசைச்சு தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற அந்த ஆராதனை, அந்த நாட்களில் உள்ள ஆராதனை, இப்போ உள்ள ஆராதனைக்கும் அப்போ உள்ள ஆராதனைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அது எழுப்புதலின் காலமாக இருந்தது. அன்றைக்கு பிசாசுகள் ஓடிய அந்த ஆராதனைகளில் அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கு இட் இஸ் ட்ரெடிஷ்னல் ஒர்ஷிப். ஒருத்தர் போட்டிருக்கிறார், அந்த நாட்களில் ஆராதனைக்கு இந்த நாட்களில் ஆராதனைக்கு வித்தியாசம் என்ன என்பதை குறித்து. இந்த நாட்களிலே ஒரு காலத்தில் பொன்னினால் செய்யப்பட்டவைகள் வைக்கப்பட்டிருந்தது ஆலயத்தில், தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில். பிறகு அதெல்லாம் போய் அப்புறம் வெண்கலத்தால் செஞ்சு வச்சாங்களாம். எப்படி செஞ்சு வச்சாங்க? வெண்கலத்தினாலே. அப்போது இன்றைக்கு அதே மாதிரி தான் தேவனுடைய சபை மகிமை இழந்து ஆராதனையில் மகிமை இழந்து போயிருக்கிறது. நாம் அந்த மகிமையை திரும்ப கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, இன்னும் நான் கர்த்தரை நன்றாக துதிப்பேன், நன்றாக நான் ஆராதனை செய்வேன். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இதை சொன்னாலே நமக்கு அது போதுமானதுதான். ஆனால் இன்னும் சில காரியங்களை, மீதியுள்ள வசனங்களை நம்ம தியானிக்க வேண்டும். வேகமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தை நல்லா பாருங்க. யூதாவே, சகோதரால் புகழப்படுவோம் நீயே. நமக்கு ஒரு பெயர் உண்டு, என்னவென்று சொன்னால், அதாவது உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன்னுடைய கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். யூதாவுக்கு சத்துருக்கள் உண்டு. யூதாவுக்கு சத்துருக்கள் உண்டு. துதிக்கிறவனுக்கு சத்துருக்கள் உண்டு. நல்லா துதிச்சு பாருங்கள். வீட்டில் நல்லா நீங்கள் நல்லா துதித்து பாருங்கள். வீட்டில் நன்றாக துதித்து ஒரு ஆராதனை பாட்டு பாடி பாருங்கள். பக்கத்து வீட்டுக்காரன் கல்லெடுத்து அடிவான். அதனால் நான் தான் பாஸ்டர், எங்கள் வீடு அடிக்கடி காலி பண்ண வேண்டியது இருக்கிறது, ஆகையினால நாங்கள் துதிக்காமல் இருக்கிறோம். அவன் கல்லெடுத்து அடித்தாலும் பரவாயில்ல, இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். 10 கல் விழுந்தாலும்
நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் ஆராதிப்பேன்னு சொல்லி நம்ம ஆராதிச்சு பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் சீக்கிரத்துக்குள்ளால அவன் வீட்டையே உங்களை சொந்தமாக கொடுத்துட்டு போயிடுவான். அவனையே கர்த்தர் துரத்தி விடுவார். இல்லை என்றால் கர்த்தர் உங்களுக்கு 10 வீடு மாற்ற வேண்டியது இருக்கலாம், 11வது வீடு சொந்த வீட்டை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை சிறப்பிப்பார். விசுவாசிக்கிறார்? கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. யார் என்ன பண்ணாலும் சரி, என்னை துதிக்கிறது நிறுத்த முடியாது. நான் ஆண்டவரை துதிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன். அந்நிய பாஷையில் துதிச்சா அந்நிய பாஷையில் துதிங்க. உங்களுக்கு தேவனுக்கு தெரியத்தக்கதாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது துதி, அந்நிய பாஷையில் கூட துதிக்கலாம். அவ்விதமாக கர்த்தரை துதிக்கணும். நம்ம இப்போ துதிக்கிற சமயத்தில் பிசாசுடைய போராட்டம் அதிகமாகும், எதிர்ப்புகள் ரொம்ப அதிகமாக மாறும். ஆனாலும் முடிவிலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்கெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். முடிவிலே கர்த்தர் துதிக்கிறவனுக்குத்தான் ஜெயம், ஜெபிக்கிறவனுக்குத்தான் ஜெயம், ஆராதிக்கிறவனுக்குத்தான் ஜெயம். இப்போ புதுசாக ஒரு குரூப் எழும்பி இருக்கிறாங்க நம்ம சபையில். 2-3 பேர் காணோம், கொஞ்சம் விவரமுள்ள ஆட்கள் தான், வாலிபர் குரூப்பை சேர்ந்தவங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் பேரண்ட்ஸ் சொன்னால் வந்துடுவாங்க. இப்போ அவங்க கை வைக்கிறான், ஐயோ அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிள்ளை பிடிக்கிறவெல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு நடக்கிறான், ஜாக்கிரதை. யார்? தேவனுடைய பிள்ளைகளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு. அதுவும் என்னென்னா கொஞ்சம் வசதி உள்ள ஆட்கள், நல்லா படித்தவங்க, அவங்க கொஞ்சம் நல்ல அவங்ககிட்ட காணிக்க கிடைக்குங்கிறவங்கள கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் சுற்றி கொண்டே நடக்கிறார்கள். எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றுகிறான்டா. அவன் நேரடியாக 2 கொம்பு வச்சுட்டு சுத்த மாட்டான். அவன் இயேசு சிரிக்கிறார், இயேசு தூங்குகிறார், அப்படி நிறைய பேரை போட்டு இவங்களை கூப்பிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சவங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பேரை சொல்லி இயேசு வாழ்கிறார். இயேசு வாடல்ல, அவன் வாழ்கிறான். சபையை காலி பண்ணுறான். அதனால் இவங்க சொல்கிறான், எங்களுக்கு சபை வேண்டாம். அவங்க சொல்லிட்டாங்க, சபையெல்லாம் வேஸ்ட்டு. நீங்களே உட்கார்ந்து ஜெபம் பண்ணால் போதும், நீங்கள் தீர்க்கதரிசிகளாக மாறிடுவீங்க. என்னென்ன உபதேசம் எல்லாம் சொல்லி ஏமாற்றி வீட்டில் உட்கார வைக்கிறான். அதுக்கிட்ட அவங்க அப்பா சொன்னாரா இந்த பிள்ளைங்கிட்ட, எப்பா நீ நான் செத்து போயிட்டேன்னா அவன் வருவானா என்னை அடக்கம் பண்ணுறதுக்கு? இப்போ செத்து போனால் யார் வர்றது? கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கு யார் வர்றது? ஒரு பிரச்சனைனா யார் வர்றது? வஞ்சிக்கப்படாதிருங்கள். கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் தங்கள் வயிற்றுக்காக தங்களுக்கு பாபேல் கோபுரங்களை கட்டி எழுப்புவதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சுற்றி கொண்டிருப்பார்கள். பாபேல் சபை என்பது அது பாபேல் கோபுரம் அல்ல, பேர் உண்டாகும்படி கட்டப்படுவது அல்ல சபை. பாபேல் கோபுரம் நமக்கு பேருண்டாக கட்டுவோம் என்று கட்டியது பாபேல் கோபுரம். எழுப்புதல் கோபுரம், ஜப கோபுரம், அந்த கோபுரம், இந்த கோபுரம், இதெல்லாம் கட்டுவது பேருண்டாகும்படி. ஒரு உலகத்தை எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல கூட்டுவது அவர்களுக்கு பெயர் உண்டாகும்படி. ஆனால் சபையை கூட்டுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சபையை கூட்டுங்கள். எதற்காக? நீங்கள் கிறிஸ்துவிலே கட்டப்படும்படியாக, பரிசுத்தத்திலே கட்டப்படும்படியாக. எத்தனை பேர் மகிமைப்படுத்துவர் ஆண்டவரை? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகினாலே நீங்கள் ஏன் கூட்டப்பட வேண்டும்? நீங்கள் கட்டப்படுவதற்காக. அதனால தான் வசனத்தை எடுத்து போதிக்கிறோம். நீங்கள் வசனத்தை கை கொள்ளவில்லை என்றால் உங்கள் மனம் போல நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்று சொன்னால், நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், அப்படிப்பட்டதான ஆட்களை கடிந்து கொள்வோம், கண்டிப்போம். இல்லைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், மொட்டை அடிக்கிறதுக்கு, காது குத்துறதுக்கு கூப்பிடாதங்க. நீங்கள் ரகசியமாக செஞ்சுட்டு நீங்கள் நரகத்துக்கு போங்க. விக்கிரக ஆராதனைகள், என்னென்ன காரியம், என்னென்ன பிரசங்கத்தை கேட்டாலும் இன்னும் திருந்தாமல் இருக்கிறாங்க. இந்த ஆட்களுக்கெல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்ன வந்தாலும் இவங்களுக்கு தலையில் என்ன செய்யல, வசனம் ஏற மாட்டேங்குதே, கை வைத்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டேங்க, காரணம் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க போல இருக்குது. கை வைத்து ஜெபம் பண்ணுங்களா? ஆண்டவரே இந்த கற்பனைகளை கை கொள்ளும், விக்கிரக ஆராதனையின் கட்டுகள் இருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். 2 கையை வைத்து இதே வசனத்தில்
ஊக்கமாய் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க பாஸ்டர், கொஞ்சம் மாதிரி காட்டமாக இருக்கேன் அப்படின்னு காட்டமாக அதை பேச வேண்டியிருக்கு. சத்துருக்கள் அவர்கள் கழுத்தில் கையை வச்சு வெளியே தள்ளும்படியான பலனை கர்த்தர் தருவார். என்ன சொல்லப்படும்? உன் கரங்கள் இல்லை, உன் கரம். அப்போ 2 கையை வச்சு இல்லை, ஒரு கரத்தை வச்சு ஒரு ஆளை கழுத்தை பிடிச்சி தள்ளணும்னா 2 கையும், ஒரு கையை தானே, வலது கையை வச்சு கழுத்தை பிடிச்சி. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியன்னா கழுத்து, அதன் மேலே இருக்கும். நீ ஜெயிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். துதிக்கிற உனக்கு பிரச்சனை வரும், ஆராதனைக்கு வருகிற உனக்கு பிரச்சனை வரும். ஆனாலும் முடிவிலே நீ சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்வார், தேவன் கிரியை நடப்பிப்பார். கரங்களை கொட்டி கர்த்தர் மறுபடியும் எல்லாரும் மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் என்ன செய்வார்கள்? பணிவார்கள். You will become a leader. நீ விசுவாசிகள் எல்லாருக்கும் சபையிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உன்மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை என்றால், நீ கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு நல்ல ஆராதனைக்கு வருகிற நபராக இருக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கிறவனாக இருக்கும் பொழுது, ஜெபிக்கிறவனாக இருக்கும் பொழுது, God will make you a pastor or a leader among the congregation. தேவனுடைய அந்த சபையிலே கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை ஒரு சபை போதகராக. அவர் காலத்தில் முழங்கால நின்று என்ன ஒருத்தர் துதிக்க வச்சார். அவர் பேர் ராபி, அப்படி டி ராபி அப்படின்னு பேர். அவர் இப்போ இல்லை, அவர் தான் ரட்சிப்புகள் வழி நடத்தினார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன்னா 2 நாள் 3 நாள் போய் தங்கி அவர் உபவாசம் பண்ணுவார். நானும் வரேன், போய் உட்காந்து ஜெபம் பண்ண போவேன், கூடவே தங்கி இருப்பேன். காலையில் 4 மணிக்கு எழுப்பி உட்காரச்சு முழங்காலையே நிற்கணும், முழங்காலே நிற்கணும். முழங்கால்னா என்னது? நேர் முழங்கால நிற்கணும். இருந்து வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் 1 மணி நேரம் சொல்லணும், கேப் இல்லாமல் சொல்லணும், தூங்காமல் சொல்லணும். இடையில கொஞ்சம் சத்தம் குறைஞ்சிட்டுனா அடி படார்னு விடும், படார்னு அடி விடும். கீழே அந்த 1 மணி நேரத்தில் கீழே உட்காரக்கூடாது. அப்படி துதிக்க வச்சார், அவர் ஜெபிக்க வச்சார், உபவாசம் பண்ணும்படி எல்லாம் கற்றுக்கொண்டு அந்த விதமாக ஜெபத்திலும் உபவாசத்திலும் இவைகள் எல்லாவற்றையும் கண் விழிப்புகளிலும் எல்லாவற்றையும் பயிற்சி பெற்றதுனால, பழக்க வைக்கப்பட்டபடினால, ஊழியம் செய்வதெல்லாம் பழக்க வைக்கப்பட்டபடினால கர்த்தர் என்னை புகழப்படுகிற ஒரு யூதாவாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். கர்த்தர் மையப்படுத்துங்க. யூதாவை உன் சகோதரர் உனக்கும்பாக என்ன செய்வார்கள்? பணிவார்கள். உன் குடும்பத்தில் உள்ள மக்கள் மத்தியிலே அவர்கள் உன்னை பாஸ்டர் என்று கூப்பிடுவாங்க. உங்க டீச்சர் வந்து சொல்லுவாங்க பாஸ்டர்னு வாங்க. ஹல்லேலூயா. என் கணக்கு வாத்தியார், ஹைஸ்கூலில் படிக்கும்போது கணக்கு வாத்தியார், அவர் ஒரு நாள் திடீரென்று சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் 91, 92, 93 அந்த டைம் நினைக்கிறேன், புது பஸ் ஸ்டாண்டில் தற்செயல் அப்படி போகும்போது பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவரை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு போனேன். கூப்பிட்டு போனால் என்ன பேர் சொல்லிலாம் அவர் கூப்பிடலை, அவர் பாஸ்டர்னு கூப்பிட்டாரு. அவருக்கு என்ன பார்த்தா பழைய மாணவன் தான், அவர்கிட்ட குட்டு வாங்கியிருக்கிறேன், அடி வாங்கியிருக்கிறேன். ஆனால் அவர் எனக்கு முன்பாக என்ன செய்கிறார்? அவர் என்னை கனப்படுத்தும்படியாய் தேவன் என்னை அவருக்கு போதாக, அவர் என்னைக்கும் டீச்சர் தான், ஆனால் கர்த்தர் என்னை பாஸ்டருக்கு மேலே பாஸ்டரை மாற்றினார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கரங்களா சேர்த்து கர்த்தரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. என்ன நான் கர்த்தரை துதிப்பேன், என்ன கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், இன்னும் அதிகமாய் ஜெபிப்பேன், இன்னும் அதிகமாய் நான் என்ன செய்வேன்? உபவாசிப்பேன். தீர்மானம் எடுக்க வேண்டும். வேகமாய் கடந்து செல்வோம். 2வது வசனத்தை வாசியுங்கள். அடுத்த வசனத்தை வாசியுங்க. யூதா பாலசிங்கம், யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கீழ சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? யூதா பாலசிங்கம். அண்ணாம் இயேசு கிறிஸ்து அவர் யூத ராஜசிங்கம். ஹல்லேலூயா. அவர் யூத ராஜசிங்கம். அவருடைய குட்டிகள்லாம் நம்ம பாலசிங்கங்கள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாரும் சிங்க குட்டிகளாக இருக்கிறோம்.
ஆகவே தாவீது சொன்னான், சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து சாட்சியாக இருக்க கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்வதில்லை, குறைவுபடுவதில்லை என்று அன்றைக்கு தாவீது என்ன செய்கிறான், குறைவுபட்ட நேரத்தில் சொன்னான். விசுவாசத்தின் வார்த்தை அவன் சொன்னான். நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறபடினாலே நம்மெல்லாம் தைரியமாக இருப்போம். நமக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா, விசுவாசம் அப்படின்னு ஒன்று கர்த்தர் வச்சிருக்கார். அது ஆட்டம் பாம்போட ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது வரையிலையும் பாலசிங்கம்தான். நம்ம எதற்கும் அஞ்ச மாட்டோம், தைரியமாக இருக்கோம். சிங்கக்குட்டிகள் அது கூட பட்டினியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகிய நாம், யூத ராஜசிங்கமாகிய அவருடைய சிங்கக்குட்டிகளாகிய நாம் ஒரு நாளும் பட்டினி அடைவதில்லை, ஒரு நாளும் நாம் என்ன வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பின ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யூத ராஜசிங்கம் இயேசு கிறிஸ்துவின் குட்டிகளாக இருக்கிறதான நம்ம ஒரு பிரச்சனையும் பயப்படுத்தவே முடியாது. காட்டில் சிங்கம்தான் ராஜா. அந்த ராஜாவுடைய குட்டிகள் பாலசிங்கம் அப்படின்னு சொல்லும்போது கிழச்சிங்கம் இல்லை, பாலசிங்கம். அப்படின்னா யங் லயன்ஸ், அந்த வாலிப அந்த யங் லயன்ஸ், இளம் சிங்கங்கள் பலமுள்ளவைகளாக இருக்கும். அது இதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காட்டுக்கே அதுதான் அது ராஜா, காட்டுக்கே அவைகள் தான் ராஜா. ஒவ்வொரு டெரிட்டரி அதுக்கு உண்டு. அந்த டெரிட்டரிக்குள்ளால் வேறு எந்த சிங்கம் கூட வர முடியாது. அதனுடைய டெரிட்டரியில் நமக்கு ரீஜனல் பாஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி, நமக்கு சோனல் பாஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி, அவங்க சோனலில் வேறு யாராவது வந்து நுழைஞ்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், சிங்கம் போல் பீறி போடுவார்கள். தப்பி தவறி உள்ளுக்கு நுழைஞ்சிட்டா கூட போகலாம், கடிச்சு கொதறியே போடுவாங்க. அப்படி கடிச்சு கொதறக்கூடாது. சகோதர பாசத்தோடு இருக்க வேணும். எல்லாம் ஒரே ராஜ்யத்தை தான் நம்ம கட்ட போகிறோம். ஆனாலும் ஒரு டெரிட்டரி வேணும். ஆமாம், என்ன வந்து அந்த பாஸ்டர் தான் வந்து சந்திக்கணும்னோ, நீ குடி மாற்றி போன பிற்பாடு அவரில் இவர் தான் வந்து சந்திப்பார். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவர் தான் வரணும், இவர் தான் வரணும் இல்லை. இது சிங்கம், சிங்கத்துக்கு கீழே நிறைய பாலசிங்கங்கள் இருக்கிறது. அவைகளுக்கு இந்த ஏரியாக்களை பிரித்து கொடுத்துருக்குறோம். அவைகள் என்ன செய்ய, அந்த ஏரியாக்களில் வேலை செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களோடு கூட இசைந்து நீங்கள் என்ன செய்யணும், செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்தமாக கர்த்தர் மகிமைப்படுத்துவான். இந்த பாலசிங்கங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனால் சிறப்பை பெற வேண்டும் என்றால், புகழப்பட வேண்டும் என்று சொன்னால், கீர்த்தி பெற வேண்டும் என்றால், நீங்கள் மகிமையிலே எல்லாவற்றிலும் சிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், சிறப்பாய் நீங்கள் இருப்பதற்கு இந்த பாலசிங்கங்களைப் போல என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இரையை கவர்ந்து கொண்டு ஏறி செல்ல வேண்டும். பாலசிங்கன் இரை கவர்ந்து கொண்டு என்ன செய்தாய், ஏறி போனாய். ஆவிக்குரிய உணவை வேட்டையாடுகிறதுல நீங்கள் வல்லவர்களாக இருக்க வேண்டும். எங்கெங்கே இறங்கணுமோ இறங்கி என்ன செய்யணும், வேதாகமத்தின் பள்ளத்தாக்குகளிலே மறைவிடங்களிலே இறங்க வேண்டும், குகைகளிலே இறங்க வேண்டும், மறைவிடங்களில் இறங்க வேண்டும். இல்லை பக்கமாக இருக்கிறதுல மாத்திரம் போய் பிடிச்சாச்சுன்னா எலி என்ன பள்ளி தான் கிடைக்கும். என்ன செய்யணும், எங்கேயாவது போகணும், பள்ளத்தாக்கில் எங்கே குகைக்குள்ளால் போக வேண்டும். மறைந்திருக்கிறவைகள் குழிக்குள்ளே கூட இருக்கும், கண்டுபிடித்து அவைகள் என்ன செய்யணும், காத்திருந்து கவ்வி பிடித்து கொண்டு பீறி அதை புசிக்க வேண்டும். கரங்களா சேர்த்து கர்த்தர் மகிமைப்படுதாலோ ஐயா. இது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறதான என்னன்னா இறை, நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஆவிக்குரிய உணவுக்கான பொக்கிஷம் இங்கே தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உங்களுடைய என்ன சொல்ல, அந்த கொடவுன், ஆகாரங்கள் வைக்கப்பட்டிருக்கிற கொடவுன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மறைபொருட்களை தேடுவதற்காக உள்ள என்ன செய்ய வேணும், போக வேண்டும். எத்தனை பேர் இந்த வாரத்தில் பைபிள் படிச்சிருக்கீங்க? படித்தவங்க கையை வைத்து காட்டு. இப்போ பைபிள் எடுத்து சொல்லுங்கள் பார்க்குறேன். பைபிள், இந்த பைபிள் ஆண்டு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இந்த பைபிள் மேலே கர்த்தர் கூட பேசினான்னு சொல்கிற ஆட்கள் சொல்லுங்கள். ஆண்டவனோட இந்த வாரத்தில் பேசினான்னு சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காலையில் எழும்பின உடனே படிப்பு, பின்பு ஆமாம் முதல்ல வேதத்தை படிக்கணும், முதல்ல வேதத்தை படிக்கணும், அப்புறம் தான் சமையல், அப்புறம் தான் எல்லாமே.
வேதத்தை படிக்க வேண்டும். வேதத்தில் இந்த ஆகாரம் இதை என்ன செய்ய வேண்டும்? நீ வேட்டையாடுவதற்கு, உணவை வேட்டையாடுவதற்கு, வேதத்தை படிப்பதற்கு சோம்பல் இல்லாதவனாக இருக்க வேண்டும். சோம்பல் இல்லாதவனாக இருக்கணும். இந்த வசனத்தை பாருங்க. ஏறி போனாய் யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போ. என் மகனே, சிங்கம் போலும் கிடச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன், சொல்லுங்க, என்னை எழுப்புகிறவன் யார்? என்னை எழுப்புகிறவன் யார்? எங்க? இந்த சபையிலிருந்து என்னை கிளப்புகிறவன் யார்? சொல்லுங்க, இந்த சபையிலிருந்து என்னை கிளப்புகிறவன் யார்? இந்த சபையில் வந்தால் நான் இங்கிருந்து இறை கவர்ந்து கொண்டு நான் வாரந்தோறும் போகிறேன். எந்த இடையில என்ன செய்ய முடியாது. வாரம் முழுசும் என்ன செய்வேன்? அதை சாப்பிட்டு நான் அசை போட்டு தியானித்து, அவர் பெற்ற பிரசங்கம், இவர் பிரசங்கம், அவருடைய பிரசங்கம், இவருடைய பிரசங்கம், பாஸ்டர்ஸுடைய பிரசங்கம் எல்லாத்தையும் கேட்டு 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 மடங்கி படுத்திருப்பேன். ஊர் சுத்த மாட்டேன். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்களே? நான் ஒன்றும் தப்பாக பேசலை. ஆவியானவர் சொல்லுகிறதை பேசுகிறேன். ஊரெல்லாம் சுத்த மாட்டேன். அந்த டிவியில் இந்த டிவியில் வர்றதெல்லாம் அதெல்லாம் நான் கேட்டு அப்படியெல்லாம் நான் கண்டதையும் புசிக்கிறவன் அல்ல. கண்டதையும் புசிக்கிறவன் அல்ல. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இறை கவர்ந்து கொண்டு போனாய் அப்படின்னு சொன்ன அந்த சிங்கம், கிடச்சிங்கம் இருக்கு, அந்த சிங்கங்கள் இருக்கு பாருங்க. இந்த சிங்கம் செத்து போனதை சாப்பிடாது, அழுகி போனதை சாப்பிடாது. சிலதெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் அழுகி போனவைகளை சாப்பிட மிருகங்கள். ஆனால் சிங்கம் அழுகி போனதை அது சாப்பிடுகிற மிருகம் அல்லவே அல்ல. ஆக எங்கே அழுகி போனதை கொண்டு வந்து கொடுக்கிறதான கள்ள போதகர்கள் உண்டு, கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு, கள்ள சபைகள் உண்டு. டிவியில் வர்றது எல்லாமே சுவிசேஷகன், அவன் சுவிசேஷ ஊழியம் செய்யட்டும்னு சொல்லுங்க. சுவிசேஷகன் செய்ய வேண்டிய வேலை சுவிசேஷ ஊழியம். சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாத்தையும் நாம் நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்றேன்னு சொல்றதுக்கு அவனுக்கு அழைப்பு கிடையவே கிடையாது. பாஸ்டர்ஸ்களுக்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் நடத்துவதற்கு அவனுக்கு தகுதி கிடையாது. சுவிசேஷகன் என்கிற பெயரை உடையவன் அப்போஸ்தலனுக்கு கீழே, மேய்ப்பனுக்கு கீழே, போதகனுக்கு அடுத்தது தான் சுவிசேஷகன். பைபிள் படிச்சிருக்கீங்களா? எத்தனை படிச்சிருக்கீங்க? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், கடைசியில் தான் சுவிசேஷகன். ஆனா இப்ப என்னன்னா சுவிசேஷகன் அவன் நினைச்சு நம்பர் 1 இருக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் எல்லாம் என் கிழவா, எல்லா சபையும் நான் ஒன்னா சேர்த்துக்கிறேன். நீ கட்டுவது பாபேல் கோபுரம். சபையை கட்டுவதற்கு கர்த்தர் ஆங்காங்கே மேய்ப்பர்களை வைத்திருக்கிறான். அவர்கள் மூலமாய் சபைக்கு தேவையான மேய்ச்சலை வாரந்தோறும் கொடுப்பது கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மையப்படுத்துங்க. எங்களுக்கெல்லாம் தூக்கம் வராதுங்க. ராத்திரி சனிக்கிழமை இதெல்லாம் தூங்குனீங்களா? தூக்கம் வராதுங்க, தூக்கம் வராது. சனிக்கிழமை முழுசும் ஓடிக்கிட்டு இருக்கும் மண்டையில். ஆண்டவரே வார்த்தை கொடுப்பா, வார்த்தை கூடும், வசனத்தை கூடும், வசனத்தை கூடும், வசனத்தை கூடும். ஆண்டவர்கிட்ட அந்த வசனம் தான் இருக்குதே, அப்புறம் என்ன வசனத்தை கூடன்னு கேட்குறீங்களா? அந்த வசனத்தில் செய்தி ஆண்டவர் தரணும். வசனத்தை வார்த்தை ஆண்டவர் வெளிப்பாடு தரணும், வெளிச்சம் தரணும், ரெவலேஷன் வேணும். இந்த வாரத்துக்குரியது சொன்னதை சொல்லி 4 கதையை சொல்லி உருட்டிட்டு போனால் சபையில் வந்தது நீங்கள்லாம் பட்டினி கிடந்து செத்து போயிடுவீங்க. சாப்பிட்ட கர்த்தரோடு கூட பேசினார். இன்னைக்கு நல்ல திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த சபையில் போஷிக்கப்படுறீங்க? எத்தனை போஷிக்கப்படுறீங்க? நல்ல கையை வைத்து காட்டுங்க. என்னை பிடிச்சவங்க நல்ல கை. எனக்கு உங்களை பிடிக்கும் பாஸ்ட்டுங்கிறவங்கெல்லாம் உங்கள் முகத்தை பார்த்து தெரியுது என்ன பிடிக்காதுன்னு தெரியுது உங்களுக்கு. நான் சீக்கிரமாக நான் என்ன செஞ்சிடுறேன், ஓய்விடத்துக்கு போயிடுறேன். ஒரு ஆமீன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்களோ? ஓகே. அப்படின்னு என்ன செய்யணும்? வசனத்தை கேட்கணும். முந்தி மாதிரி நான் எல்லா டைமில் மெட்ராஸ்லேருந்து வந்தாங்க, அங்கேருந்து வந்தாங்க, இங்கேருந்து வந்தாங்க. ஆனால் ஒருத்தர் கடிதம் மொட்டை கடிதம் போட்டிருக்கார். அந்த மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார் பாருங்க, அவர் மட்டும்தான் நல்லா பேசினார். வேறு உள்ளவங்கள்லாம் நல்லா பேசலை. நீ போ, மெட்ராஸுக்கே போ. எங்கே உட்கார்ந்துருக்கிறேன்? இந்த மொட்டை கடிதம் எழுதுகிற ஆட்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்.
எப்போதான் ஒரு நாள் வருவேன் இப்படி பேசுகிறதுக்கு. வேறு அன்றைக்கி நல்ல சர்ஜரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் எம்டி படித்தவங்கன்னா எம்எஸ் முடிச்சிருக்கேன், மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. அவங்க மெடிசன் கொடுத்துட்டு போவாங்க. நான் தான் அப்புறம் அப்பப்போ வந்து என்ன செய்யணும், அறுக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதான் கொஞ்சம் முதல்ல அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்லாம் அவங்க சொல்கிறதுக்குன்னு மயக்கிறது. கொஞ்சம் மயக்கத்துக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்புறம் வெட்டுன்னு அறுக்க வேண்டியதுதான். அப்போ தான் அவங்கள சரி பண்ண முடியும், சுத்திகரிக்க முடியும். பரலோகத்துக்கு கொண்டு போகணுன்னா இந்த மாதிரி தான் செய்யணும். நான் சொன்னால் ஒத்துட்டு போனவர் நல்லா வறுத்துக்கிட்டு சொன்னேன், காணிக்கை தசோபா காணிக்கைன்னு கவர் வாங்குறதுக்கு எவனாவது வருவான், அவனை கூப்பிட்டு வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு கவர் தேவையில்லை. ஒரு இங்கே வந்திருந்தீங்கன்னா சாரி மன்னிச்சுக்கிட்டு, நான் சபையில் உங்கள் பேர் ஊரை சொல்லலை. உங்களை ஒருவேளை நீங்கள் சொல்ல நடந்து நீங்கள் எச்சரிப்படையுங்கள். காசுக்காக பணத்துக்காக இங்கே ஊழியம் செய்யலாம். இந்த கவருக்காக எந்த வீட்டுக்கும் கூப்பிடாதுங்க. தசோபா காணிக்கை கொடுக்குறேன், கொஞ்சம் சேர்த்து போட்டால் இவர் எதாவது பண்ணுவார் செய்வார். எப்படி இருந்தாலும் கடைசியில் ஒரு சபையில் எல்லாத்தையும் சொல்லி போடுறாரு. வேறு என்ன சொல்கிறதுக்கு? உள்ளத்து நிறைவினால் என்ன செய்யும்? வாய் பேசும். உள்ளத்தை நிறைச்சிடுறீங்களே, உள்ளத்தை நிறைச்சிருப்பாடு வாய் பேசித்தான் ஆகணும். எங்கே என்னால் என்ன செய்ய முடியவில்லை, உள்ளத்தில் மறைச்சி வைக்க முடியும். நாங்கள் மறைக்க வைக்கணும். நாங்கள் வி ஆர் டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படையாக தான் இருக்கோம். பேச வேண்டியதை பேசிடுறோம். சத்தம் ஆண்டவர் மையப்படுத்துங்க. பரலோகத்து அரை மணி நேரம் அமைதி உண்டாயிட்டுங்கிற மாதிரி அமைதியாக உட்கார்ந்துருக்கிறீங்க. அடுத்த முத்திரையை தூதன் உடைத்தான். அடுத்த முத்திரையை உடைக்க போகிறோம். வாசிக்க பார்க்கலாம். அடுத்த வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு என்ன செய்வதில்லை, நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் அப்பதான் அவனிடத்தில் சேருவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சபையே உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் நம்முடைய சபைக்கு சொல்லுகிறார். யூதாவே, உன் சகோதரனை புகழப்படுவாய். அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? சமாதான கர்த்தர் வருமளவும் என்ன செய்ய வேண்டும்? யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை என்று சொல்லப்படும். சபைக்கு சட்டதிட்டங்கள் உண்டு, சபைக்கு சட்டதிட்டங்கள் உண்டு, சபைக்கு ஒழுங்கு உண்டு, சபைக்கு கட்டுப்பாடுகள் உண்டு. அது என்ன காரியங்களை சொன்னாலும், அதாவது நீங்கள் மெம்பர்ஷிப்பு ஃபார்ம் கொடுக்கணும் அப்படி என்று சொன்னாலும் அநேகர் என்ன செய்வதில்லை, அதை கீழ்ப்படுகிறதே இல்லை. சபையிலே உள்ள ஒழுங்குகள், கல்லறை தோட்டத்துக்கு இப்படிலாம் ஒழுங்கு இருக்கிறது, திருமணத்திற்கு இப்படிலாம் ஒழுங்கு இருக்கிறது, என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. திருமணம் அப்படின்னு சொன்னால் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஆசை தாலி கட்டுறது தானே, நாங்கள் தாலி கட்டுவோம், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் டும் மேளத்தாளம் கொட்டிட்டுருங்கன்ட்டு. அதுக்கு இங்கே வர வேண்டாம். ஸ்தோத்திரம். அது வேறு இடங்கள் என்ன செய்வாங்க, கெட்டதுக்கு என்ன சொல்லுவாங்க, கட்டி மேளம் கட்டினா அடித்தா போதும், தாலி கட்டினா போதும், கதை முடிஞ்சு போச்சு. இப்போ அது கூட இல்லை. ராத்திரி இருட்டிலேயே கொண்டு போய் அவன் தூக்கத்திலே பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு வந்துடுறான். அப்புறம் கேட்டால் சொல்கிறேன், நான் நேற்று ராத்திரியே கட்டிட்டேன், அவன் தெரியாமல் போய் கட்டிட்டேன். உண்மையாக சொல்கிறேன், நடக்கிற காரியங்கள். திருட்டுத்தனமாக தாலியை கட்டிட்டு தாலி கட்டேன்னு சொல்லி என் மனைவின் உரிமை பாராட்டுறான். சபையில் அப்படி கிடையாது. சாட்சிகளோட புனிதமாக பரிசுத்தமாக திருமணம் நடத்தப்பட வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும், என்னெல்லாம் ஒழுங்குகள், எல்லாவற்றையும் செய்தால் தான் இந்த சபையில் திருமணம் நடக்கும். ஒருத்தர் கேட்டாங்க ஒரு இடத்துல, அப்படியெல்லாம் செய்யணுமா அப்படின்ட்டு. அதெல்லாம் முடியாது அப்படின்னாங்க. அது எங்கே இல்லை, இந்த சபையில் இன்னொரு இடத்துல. அப்போ நான் அவங்களுக்கு என்னென்னா உட்கார்ந்து நிறைய போதிக்க வேண்டியிருந்துச்சு. அரசாங்க சட்டம் இருக்கிறது. சட்டத்தின்படி காலையில் 6லேருந்து சாயங்காலம் 7க்குள்ளே தான் திருமணம் நடத்தி வைக்கணும். யார் நடத்தணும், எப்படி நடத்தணும், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எல்லா சட்டம், அரசாங்க சட்டம் இருக்குது. அரசாங்க சட்டம், அரசாங்கத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டதான லைசன்ஸ், அதை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், பதிவு பண்ணுகிறோம். அரசாங்கத்து பதிவு லைசன்ஸ் வாங்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி தான் வாங்கியிருக்கு.
ஆகவே அரசாங்க சட்டங்கள் இருக்கிறது, சபையினுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, அதே போல வேதத்தினுடைய பிரமாணங்கள் சட்டங்கள் இருக்கிறது. இவைகளை என்ன செய்ய வேண்டும்? எதுவரை கை கொள்ள வேணும்? சமாதான கர்த்தர் வருமளவும் கை கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தர் மையப்படுத்துவான். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே பங்கடைய வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக தான் நாம் என்ன செய்கிறோம்? நீதியை கை கொள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நோக்கம் ஏன் சட்டத்திட்டங்கள், ஏன் நமக்கு நீதியின் பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள், ஏன் இவைகளை கை கொள்ள வேண்டும்? நாம் செய்ய வேண்டிய காரணம், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். சத்தமா சொல்லுங்க, ஆமீன் கர்த்தரா இயேசுவே வாரும்னு சொல்லக்கூடிய துணிச்சல் உள்ளவங்க ஆமீன் கர்த்தரா இயேசுவே வாரும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிறது வரையிலையும் நான் நீதியிலிருந்து கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டேன், நான் மாற மாட்டேன். நீதி என்று சொன்னால் என்ன என்பதை குறித்து ஏற்கனவே நான் பல இடங்கள் பேசியிருப்பேன். ஒன்று, நீதி என்றால் ரோமர் 10:10 சொல்லியிருக்கிற ரட்சிப், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் என்ன செய்யப்படும்? விசுவாசிக்கப்படும். இயேசுதான் ரட்சகர். இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின்படி அந்த பலியை நிறைவேற்றும்படி வந்தவர். அதை நான் இன்றைக்கு விசுவாசித்து கர்த்தருடைய பந்தியிலே நான் பங்கு பெறுகிறேன் என்று சொல்லி நீ விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? அவரை விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பந்தியை எடுக்க வேண்டும். நீ விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கணும். நீ விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? பந்தியில் பங்கு பெறணும். விசுவாசித்து என்ன செய்ய? நல்ல போராட்டத்தை போராடி அவரை பின்பற்ற வேண்டும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்று என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுப்பது நீதி. இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை நீ அவர் ரட்சகர் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதனாலே நீதியை பெறுகிறாய். தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பதன் மூலமாய் நீ நீதி என்ன செய்கிறாய்? பெற்றுக்கொள்கிறாய். அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 5:6 சொல்லியிருக்கிற நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பசிதாகம் என்ன? வியாதியா இருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள், நான் வியாதியா இருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள், எனக்கு வஸ்திரம் இல்லாமல் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நீதிமான்கள் அனைவரையும் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள என்று சொல்லி ஆண்டவரின் பிதாவின் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி கர்த்தர் அழைப்பு கொடுப்பார் என்று சொல்லி இருக்கிறதே. இயேசு சொன்னார், வலதுபுறம் இடதுபுறம் என்னாடு செம்மறியாடும் அப்புறம் வெள்ளாடும் போல ரெண்டாய் பிரித்து நியாய தீர்ப்பு நாளிலே அவர் என்ன செய்வார்? உங்கள் நீதியை ஆண்டவர் பார்த்து தராசில் வைத்து நிறுத்து உங்களுக்கு பிரதிபலனை கத்த தருவார். அவன் செய்த நீதியின் கிரியைக்கு தக்கபடியாய் பிரதிபலனை கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் அந்த நாளிலே உங்களுடைய நீதி நீங்கள் அதுவரையிலேயும் காத்துக்கொள்ள விரும்புகிறீர்கள்? அதுவரையிலையும் நீங்கள் சோர்ந்து போகாமல் நீதியை செய்ய விரும்புகிறதான தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்துகிற ஆண்டவரே, நான் கடைசி மூச்சு வரையிலேயும் என் மரண வரையிலேயும் நான் நீதியை விட்டுவிடக்கூடாது. உம்முடைய நீதியை நான் நிறைவேற்றும்படியாய் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஜெபம், வேத வாசிப்பு, காணிக்கை, உபவாசம் இவைகளெல்லாம் ரட்சிப்பை பெற்ற இயேசு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த நீதிக்கு பிறகு எல்லாமே அதற்குள்ளே முடிந்துவிட்டு நினைத்து விடக்கூடாது. நம்ம அதுக்கு பிறகு நம்ம ஜெபம் பண்ணால் அதில் நீதி உண்டு. உபவாசிப்பதிலே நமக்கு உங்களுக்கு நீதியை கற்றுத் தருவார். நீங்கள் நீதியை நிறைவேற்றுவீர்கள். இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாதிரி நீங்கள் நீதி செய்கிறவர்களாக இருந்தால், பிரமாணங்களை கைக்கொள்ளுகிற மக்களாக இருந்தால், தேவனுடைய கற்பனைகள் 10 கற்பனைகளையும் கைக்கொள்ளுகிறவர்களாக இருந்தால், விக்கிரகாராதனை செய்கிறவனுக்கு பின்னால் நீங்கள் போக மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடத்தில் வந்து சேருவார்கள். நீங்கள் அவரிடத்தில் போய் சேருவதல்ல, அவர்கள் உங்களிடத்தில் வந்து சேருவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளா சேர்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தால், நீங்கள் நியாயம் செய்கிற மக்களாக இருந்தால், நீங்கள் நியாய பிரமாணங்களை கைக்கொள்ளுகிற மக்களாக இருந்தால்,
நிச்சயமாகவே உங்கள் அப்படிப்பட்டவர்கள் மூலமாக சபையிலே, அப்படிப்பட்ட விசுவாசிகள் சபையிலே இருக்கும் பொழுது சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்படுவார்கள். நம்ம நீதியில் சரியில்லைங்க, நியாயப்பிரமாணம் கை கொள்வதில்லை, சடங்காச்சாரம். முன்னால் தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு அப்போ பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டு இப்போ போக போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாக்கோபா சபை, அதே போல் ரோமன் கத்தோலிக்க சபையிலெல்லாம் என்ன செய்கிறாங்க, தூவம் போடுறான். பெந்தகோஸ்து சபையில் அதோட ரொம்ப அதிகமாக தூவம் போடுறான். பார்த்துருக்கீங்களா? ஸ்டேஜில் புகை ஆமாம், என்ன செய்யும், வீசிக்கொண்டே இருக்கும், நிரப்பிக்கொண்டே இருக்கும். எந்த நிலைமையிலே சபை போய்கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். இன்றைக்கு ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை? ஏன் சபை பெருகவில்லை? ஏன் உங்களிடத்தில் வந்து ரட்சிக்கப்படாத குடும்பத்தார் வந்து நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லுங்கள், என்ன உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறதே, இப்படி நீங்கள் நீதி உள்ளவங்களாக இருக்கிறீர்களே, இப்படி நீங்கள் வசனத்தின்படியாக உங்கள் பைபிள் படி சரியாக வாழுகிறீர்களே, உங்கள் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கிறதே, யூதாவே நீ எப்படி உனக்கு இது சாத்தியமாகிறது என்று உங்கள் வித்தியாசமான நீதியும் நியாயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் உங்களிடத்தில் சேர வேண்டும், நம்மிடத்தில் சேர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆத்மாதான் எத்தனை பேர் விரும்புறீங்க? எதுக்குமே கை வைத்த மாட்டேங்கிறீங்களா? என்ன விஷயம், என்ன ஆச்சு? ஆத்மாதாயம் செய்ய எத்தனை பேர் விரும்புகிறீங்கன்னு கேட்டேன். நல்லா கை வைத்து காட்டுங்க. நீ கை வைத்து நான் கீழே இறங்கி வருவேன். நல்லா கை வைத்து காட்டுங்க. ஆத்மாதாயம் செய்வேன். நல்லா கை வைத்து, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்மாவை தாரும், ஒரு ஆத்மா தாரும். என் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், என் கணவன் ரட்சிக்கப்படணும், என் வீட்டில் மனைவி ரட்சிக்கப்படணும், எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அத்தை மாமா எல்லாமே ரட்சிக்கப்படணும். ஆண்டவங்க என்னிடத்தில் வர, நீங்கள் சபைக்கு என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எங்கள் ஊர் பேர் மூலச்சல். உங்களோட நாக்கில் வராது, அது கேரளாக்காரங்க அந்த காலத்தில் போட்ட பேர். அந்த கிராமத்தில் நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணோம். ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிற ஒரு இடம் இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு நேர் கீழே. எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு 6 சேனல், அதுக்கு கீழே அங்கே ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறதான இடம். நாங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே வந்து குடிச்சிட்டு போகிறாங்களே, சாகுறாங்களே, இவங்களெல்லாம் ரட்சிக்கணுமேன்ட்டு. என்ன அற்புதம் நடந்துச்சு தெரியுமா? அந்த இடத்தெல்லாம் காலி பண்ணிட்டு அந்த இடத்தெல்லாம் சேர்த்து அசம்பிளிஸ் ஆஃப் காட்கார இடத்த வாங்கி அங்கே ஒரு பெரிய சபையை கட்டி இப்போ ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கர்த்தரை அந்த இடத்துல ஆராதனை செய்து விட்டு போகிறார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படாலோயா. மூலச்சல் ஏஜி சபை எங்கள் வீட்டு நேர் முன்னால் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜனங்கள் நம்மிடத்தை சேருவார்கள். சாராய கடையெல்லாம் ஒழியும், விக்கிரக ஆராதனைகள்லாம் ஒழியும். ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் பெருகுவார்கள். சமயம் முடிந்து விட்டபடினாலே நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் அடுத்த வசனங்கள் வாசித்து நம்ம செபித்து முடிக்க போகிறோம். வாசிங்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும், தன் கோழிக்கை கழுதையின் நற்குல திராட்சை செடிகளையும் திராட்சரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அதாவது சோம்பல் இல்லாமல் உழைக்கிறவன் அவன் சிறப்படைவான். சோம்பல் இல்லாமல் உழைக்கிறவன் அவர் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடிகளும் கட்டுவான். சும்மா இருக்க மாட்டான். கழுதை பொதி சுமக்க வேண்டியதான் அந்த கழுதை அவன் பயன்படுத்துகிறான், அதை போஷிக்கிறான், அதை வளர்த்துகிறான், அதை கொண்டு வேலைகளை நடப்பிக்கிறான். அது மாத்திரமல்ல, திராட்சை தோட்டத்தில் திராட்சை பழத்தை ஆலையிலே கொண்டு போய் சேர்த்து அதை என்ன செய்ய ரசமாக மாற்றுகிறான். இதனாலே அவனுடைய உடை எப்படி மாறுகிறது பாருங்கள். தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கி என்ன செய்வான்? தோய்ப்பான். எல்லாம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக போட்டுட்டு நல்ல நீட்டாக இருக்கணும். ஆனால் கடுமையாக உழைக்கிறதான வேலையில் நம்முடைய உடம்பில் வேர்வை வரும், நம்முடைய சரீரத்தில் நம்முடைய
உடை அழுக்காகும். சும்மா வீட்டில் ரொம்ப அப்படியே பட்டு சாரி உடுத்துக்கிட்டு வீட்டில் உட்காந்திங்கன்னா நீங்கள் அப்படி உட்காந்துல வீடு அழுக்காக கிடக்கும். வீட்டில் எதையோ ஒன்று எடுத்து கட்டிக்கிட்டு வீட்டில் வந்து அதை தொடச்சி இதை தொடச்சி வேலை செஞ்சால் 8 மணி நேரம் வேலை செஞ்சாலும் வீட்டில் வேலை தீராது. எப்படி பாஸ்டவங்களுக்கு தெரியும்? அது இப்போ தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வேலை தீராது. ஆகினாலே வீட்டில் வந்து நம்ம சும்மா நல்ல டீசெண்டாக உடை உடுத்துட்டு உட்காந்து டிவிக்கு முன்னால் உட்காந்தீங்கன்னா நீங்கள் சிறப்படைய மாட்டீர்கள், புகழ்ச்சி அடைய மாட்டீர்கள். உங்கள் வீடு புகழ்ச்சி அடைய வேண்டுமா, சிறப்படைய வேண்டுமா, மகிமையில் சிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? உழைக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். வேலை செய்வதற்கு சோம்பல் கூட, சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். சோம்பல் இல்லாமல் என்ன செய்யணும்? வேலை செய்ய வேண்டும். கடைசியாக அதாவது ஒரு அடுத்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும், அவன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும், அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கிறது. கண்கள் எப்போங்க திராட்சரசத்தினால சிவக்கும்? நல்லா குடிச்சவங்கிட்ட கண்ணை பாருங்க. நல்லா குடிச்ச பாடு என்ன செய்யும்? கண்ணு சிவப்பாக மாறும். குடிகாரன் கண்ணு சிவப்பாக இருக்கும். அது மாதிரி பரிசுத்தாவியில் இன்டாக்சிகேட்டட் ஆகணும். பரிசுத்தாவியாகிய திராட்சரசத்தை குடித்து 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 அதிலே நாம் என்ன செய்யணும்? போதையாகிவிட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையோ நான் பேசுறது? அப்புறம் ஏன் பேசாமல் இருக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கன்னா சொல்ல வேண்டியதானே. தூங்கிட்டீங்களா? 3ஆம் வானத்துக்கு போயிட்டீங்களா? இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க பரிசுத்த ஆவியினால் மயக்கம். அப்போ சிலர் இங்கே 2 நாளில் படுங்க, இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்களோ என்று சந்தேகப்பட்டார்கள். எபேசியர் 5:4-5 சொல்லியிருக்கிறது, நீங்கள் மதுபானத்தினால நிறையாமல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக. ஹல்லேலூயா. ஆகவே மதுபானம் குடித்தவர்களை போல ஒரு அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் வேற, அவங்களுக்கு இருக்கிற மயக்கம் வேற, அவங்களுக்கு இருக்கிற களிப்பு வேற. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? வித்தியாசமான ஒரு அனுபவத்தை அடைந்து கொள்கிறோம். உலகத்தாரை விட நாம் வித்தியாசமான மக்களாய் மாறுகிறோம். சில சமயத்தில் ஆவியின் அபிஷேகம் பெற்று நம்மை பார்த்து ஜனங்கள் ஒன்றும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்மை பார்த்து வேடிக்கை பண்ணுவார்கள், நம்மைக்கு சந்தேகம் அடைவார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்துதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த அபிஷேகத்தை நிறைந்து 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 அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்தில் பாருங்க, அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். ஆவியின் அபிஷேகத்தினால் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆவியானுக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீங்க? ஆவியானவரே, உம்முடைய அந்த அபிஷேகத்தால் நான் நிரம்பணும். சமயம் இல்லாதுன்னா அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆவி நிறைவு என்று சொன்னால் என்ன, எப்படியெல்லாம் நிரம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், அடையாளம் என்ன? அபிஷேகத்தின் நிறைவுக்கு அடையாளம் அந்நிய பாஷை மட்டுமல்ல, தேவனுடைய வசனத்தை நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிறதான அனுபவம், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண சுவிசேஷத்தை அறிவிப்பது. அப்போஸ்தலர் 4:31, 5, 20, 32 வசனங்களிலே, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55, 60 வசனங்களை படிக்கிற சமயத்தில் கசப்பின்மை, பரிசுத்த ஆவி நிறைவு வரும் பொழுது நமக்கு இருக்கிற கசப்பான அனுபவங்கள், கசப்பெல்லாம் மாறி போகும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அந்த ஆவியில நிறைந்து வாழுகிற வாழ்க்கை பாலினால தூய்மை. ஹல்லேலூயா. பற்கள் பாலினால் தூய்மையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஞானப்பால், களங்கமில்லாத ஞானப்பாலை குடித்து 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 நம்ம தூய்மையாய் மாறிவிட வேண்டும். எத்தனை பேருக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீங்க? களங்கமில்லாத ஞானப்பால் அது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாய் மாற்றும். எல்லாரும் எழுமிட்டிருப்போம். கேட்ட வசனத்தை மறுபடியுமாக ஞாபகத்துக்கு கொண்டு வாருங்கள். ஓ ஹல்லேலூயா. வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிற ஆட்கள் சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் துதிக்கிறவனாக இருப்பேன், சரியான நேரத்துக்கு வந்து ஆராதிக்கிறவனாக இருப்பேன், நான் ஜெபிக்கிறவனாக இருப்பேன். சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. உண்மையாய் துதிக்க விரும்புகிற ஆட்கள், ஜெபிக்க விரும்புகிற ஆட்கள், ஆராதனை செய்ய விரும்புகிற ஆட்கள், உங்கள் வீட்டில் துதியின் சத்தம் கேட்கட்டும். நம்முடைய சபையில் நல்லா துதியின் சத்தம் எழும்பட்டும். துதி என்று சொல்லும் பொழுது சபையில் வந்து நம்ம சும்மா விக்கிரகத்துக்கு முன்பு நிற்கிறது போல நிற்க வேண்டாம்.
வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கணும். கைகளை வைத்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ கர்த்தரை துதித்தால், கர்த்தரை நீ ஆராதனை செய்தால், தேவன் உன்னை புகழ்ச்சியிலும் உன்னை கீர்த்தியிலும் உன்னை மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை துதியுங்கள். உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துதியாமல் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய இருதயம் இருளடையும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இருதயம் அநேகருடைய வாழ்க்கையில் இருளடைந்து இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையை உன் கட்டுகள் அகன்று போக வேண்டும் என்றால், எரிகோ போன்றதான தடைகள் அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். தேவனை நீ ஆர்ப்பரித்து துதிக்க வேண்டும். ஆர்ப்பரித்து துதிக்கும் பொழுது, விடுதலையோடு துதிக்கிற சமயத்தில் எல்லா சாத்தானுடைய கோட்டைகளும் தகர்ந்து இடிந்து போகும். கர்த்தர் பெரிய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் உன் வாழ்க்கையில கொண்டு வருவார். திருமணங்கள் நடக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். மன்னாளை போல நீ தேவனை துதிக்கிற வேளையிலே கற்பங்கள் திறக்கும், வியாதிகள் சுகமாகும். அற்புதங்களை கர்த்தர் செய்வார், அற்புதங்களை கர்த்தர் செய்வார். கரங்களை கொட்டி எல்லாரும் பரிசுத்தாவில் நிறைந்து தேவனை ஆராதனை செய்யுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி துதி துதிப்போம், துதிப்போம், துதிக்காம இருக்க வேண்டாம். எல்லா நாவுகளை கர்த்தரை துதிக்கட்டும், எல்லா நாவுகளை கர்த்தரை துதிக்கட்டும். சத்தமாய் ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லி, நீ ராஜாதி ராஜா, நீ தேவாதி தேவன், நீ சிருஷ்டிகர்த்தா, நீ நித்தியமான தேவன், அடைக்கலமாய் இருக்கிறவர், ஆராதனைக்கு உரியவர் என்று அவருடைய நாமத்தை புகழுங்கள். அவருடைய நாமத்தின் மகத்துவங்களை சொல்லி எல்லாரும் அவருக்கு ஆராதனை செய்யுங்கள், எல்லாரும் அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளால துதிக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை. உபவாசித்து தேவ சமூகத்தில் நீ கர்த்தருடைய கிருபையை கேட்க வேணும், விடுதலையை கேட்கணும். ஆண்டவரே, நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் சடங்காச்சாரமாக நான் ஏதோ ஆலயத்தில் வந்து நான் போகிறவனாக இருக்கிறேன். உம்மோடு எனக்கு சரியான உறவில்லை, நாம துதிக்க முடியவில்லை, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, என்னால் ஆராதிக்க முடியவில்லை. என் வாயில துதி இல்லையே, அவர் வாயில துதி இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. என் வாயில துதி இல்லையே, துதிக்க முடியவில்லையே. சொல்லுகிற ஆட்கள் கையில் வைத்து ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, துதியின் ஆவி எனக்கு தருவீராக, துதியின் ஆடையை நான் அணிந்து கொள்ள கிருபை செய்யும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஓ ஹல்லேலூயா. சோம்பல் இல்லாமல் இந்த பரிசுத்த வேதத்தை வாசிப்பதற்கு ஒப்பு கொடுங்கள். வேட்டையாட வேண்டும், வேட்டையாட வேண்டும். ஓ, எங்கேயோ கிடைக்கிறதான அழுகி போனவைகள் அல்ல, எங்கேயோ இருக்கிறதான கண்டதான ஆட்களில் போய் நீங்கள் கள்ள உபதேசங்களை, கண்ட பிரசங்களை கேட்காமல் நீங்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வேட்டையாடுங்கள், தேவனுடைய சபையிலே வந்து வேட்டையாடுங்கள். நீங்கள் என்ன செய்யுங்கள், அங்கும் இங்கும் அலையாது விடைக்க அந்த வாரம் முழுவதும் உட்கார்ந்து என்ன செய்யுங்கள், அதை நீங்கள் என்ன ஜீரணமாக்க வேண்டும், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனைபடி செய்ய போறீங்க? சமூக கைகளை வச்சு கேளுங்க. ஆண்டவரே, அப்படி செய்ய முடியாத கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. இயேசுவின் வருகைக்காக நீங்கள் உங்கள் நீதியையும் நியாயங்களையும் நீதியை நிறைவேற்ற வேண்டும், நீதியிலே பூரணப்பட வேண்டும், பரிசுத்தத்திலே நீங்கள் பூரணப்பட வேண்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதான வேளையில தேவன் உங்களை எடுத்து ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார். நம்ம எல்லாரும் செபிக்க போகிறோம். ஒப்பு கொடுத்தவர்களாய் நம்ம செபிக்கலாம். நல்லவர் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தமா ஜெபம். தேவன் ஆண்டவரே, இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன சூழ்நிலையிலும் உம்மை துதிக்கிற ஜனங்களாக, தேவனுடைய மேய்ப்பர் மூலமாய் ஒவ்வொரு வாரமும் கொடுக்கிற வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக, உம்முடைய பிரமாணங்களின்படியே நாங்கள் வாழ்கிறவர்களாக, ஆத்ம பாரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவ ஜனங்களாக, சுறுசுறுப்புள்ளவர்களாக, பரிசுத்த ஜனங்களாய் தொடர்ந்து ஜீவிக்க தேவ ஆவியானவர் இன்றைக்கு எங்களோடு பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. நம்ம எல்லாரும் எழுதி நின்று நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை உண்மையே நான் ஆராதிப்பேன். எல்லாரும் எழுமிப்போம், நம்ம ஜெபம் பண்ணி நிறைவு செய்யலாம். பாஸ்டர் எஸ்.ஜே. தினகரன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர் வந்து நம்மை இறுதி ஜெபத்துக்குள்ளே நடத்தும்படி அன்பாய் அவரை கேட்கிறேன். ஆமென். எல்லாம் கரங்களை வைத்து கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஒரு நிமிஷம் கடைசி எல்லாரும் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவை உள்ளவர்கள் எல்லாருக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். வியாதி உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபிக்க தான். வியாதி உள்ளவர்களை கத்த சுகமாக்கும், தேவை உள்ளவருடைய தேவைகளை கத்த சந்தியும், எல்லா விதமான பிரச்சனைகளும் கத்தர் விடுவிப்பீராக, பொருளாதார நன்மைகளை கொடுப்பீராக, உத்தியோகத்தை கொடுக்க வேண்டும், வேலையை கொடுக்க வேண்டுமே, கடன் பிரச்சனைகள் நீங்க வேண்டுமே, சமாதானம் கொடுக்க வேண்டுமே, சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமே, குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமே, திருமண தடைகள் நீங்க வேண்டுமே, பாவ கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தாப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவரே உம்மை துதிக்கவும், உம்மை போற்றவும், உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்டு ஆவிக்குரிய ஜீவத்தில் வளரும்படியான கிருபைகளையும் கர்த்தர் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே போதகர் மூலமாய் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு
வேண்டியதான ஆண்டவரே சத்தியத்தை, ஆகாரத்தை நீ தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆராதனையிலே வந்து கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவையோடு கூட வந்தார்களோ அந்த தேவைகள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் நெருங்கி ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளையும் தந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சதா காலங்களும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.